எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வந்து நம்ம பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா, உங்களுடைய கரண்ட் எனர்ஜி என்ன இருக்குது, அதே மாதிரி உங்களுக்கு மெசேஜ் என்ன யூனிவர்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு டைம்லெஸ் ரீடிங், நீங்கள் எப்போ வேணாலும் பார்க்கலாம். ஸோ பாயில் 1 வந்து பிங்க் கலர், கிளிப் பாயில் 2 வந்து ரெட் கலர். உங்களுக்கு வந்து இன்ட்யூட்டிவாக எது தோணுதோ அதுதான் உங்களுடைய பெர்ஃபெக்ட் ரீடிங்காக இருக்கும், சூஸ் பண்ணுங்கள். ஓகே, பாயில் 1 போயிடலாம். பாயில் 1 இந்த பிங்க் கலர் கிளிப் சூஸ் பண்ண உங்களுடைய ரீடிங். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு எனர்ஜிஸ் அட் ப்ரெசென்ட் உங்களுக்கு போயிட்டுருக்கு, அதே மாதிரி என்ன மெசேஜஸ் உங்களுக்கு வந்து யூனிவர்ஸ் கொடுக்க போகிறாங்க அப்படின்றத பார்த்துடலாம். Pile 1, woman holding a coin, strategy. பார்க்குறவங்க ஏஜ் 40 to 40 ப்ளஸ், 21, 30. Garden and the gate. Deceit. All tied up. ஸோ உங்கள் லைஃப்பில் வந்து ஏதோ ஒரு இன்ட்ரப்ஷன் வந்து போயிட்டுருக்குங்க. இப்போதைக்கு உங்களுக்கு தேவையான விஷயம் வந்து ஏஞ்சல் ஆஃப் லவ். நீங்கள் நினைக்கிற விஷயம் ஏதோ ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அதில் வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், இல்லை ஒருத்தவங்களோட இன்ட்ரப்ஷன் அப்படின்றது இருக்கலாம். ஏன்னா இங்கே டெசிட் வந்திருக்கு. நீங்கள் நினைக்கிற ஆசைக்கு வந்து அவங்க தடையாக இருக்கிறாங்க. அவங்களால வந்து ஹெல்ப் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க, பட் அவங்க வந்து ஒரு பெருசாக சப்போர்ட் பண்ணலை அப்படின்ற மாதிரி இங்கே வந்திருக்கு. பட் ஆனால் நீங்கள் உங்களுடைய எனர்ஜி வந்து கார்டன் அண்ட் த கேட் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டுருக்கீங்க. சிலருடைய இங்கே வந்து ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு அப்படின்னா மெசேஜ், கால், கம்யூனிகேஷன் அப்படின்றது இங்கே இருக்குது. அந்த பர்சன் மூலயமா இந்த சேஞ்சஸ் அப்படின்றது அந்த தலையெழுத்து வந்து சேஞ்ச் ஆகாதா, எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த குட் நியூஸ் வந்து கிடைக்காதா அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டுருக்கீங்க நீங்கள். உங்களாலேயும் எதுவும் பண்ண முடியல, ஒரு ஆல் டைட் அப் அப்படின்றது இருக்குது. பட் இங்கே வந்து லவ் யுவர் செல்ஃப் அப்படின்ற மாதிரி தான் நான் இந்த கார்டனாக சொல்லுவேன். ஸோ நீங்கள் எப்படி எந்த ஸ்டேஜில் நீங்கள் இப்போ இருக்கீங்களோ, எப்படி சிச்சுவேஷன் உங்களுக்கு இருக்கோ, ஸோ ஃபஸ்ட்டு உங்களை வந்து கேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஹெல்த்தை, உங்களை சுற்றி இருக்கிறவங்கள அவங்கள வந்து கேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய மைண்ட் அண்ட் சோல் வந்து ஈக்குவல் பேலன்ஸில் கொண்டு வாங்க. ஓகே, இங்கே வந்து ஒரு சில விஷயங்கள் தெரியுது, உங்களுக்கு தெரியுது, தெரியாமல் இல்லை. பட் ஆனால் சில எனர்ஜிஸ், இங்கே எனர்ஜி வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப ஒரு ஸ்டக் எனர்ஜி இருக்குது. உங்களால் வந்து வெயிட்டிங் மொமெண்ட்டு, ஒரு டிலே அப்படின்ற மாதிரி இங்கே போயிட்டுருக்கு. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு லைஃப்பில் இல்லை ஏதோ ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ வேறு என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படின்ட்டு பார்க்கலாம். எஸ், உங்களுக்கு சொல்கிற விஷயம் இது தான். ஏஞ்சல் ஆஃப் லவ் அண்ட் ஏஞ்சல் ஆஃப் பேலன்ஸ் உங்களுக்கு சொல்கிறாங்க. அதே மாதிரி அப்ரிஷியேஷன் அப்படின்றது வந்திருக்கு. இங்கே வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் என்ன இங்கே இருக்குது அப்படின்னா, உங்களை வந்து கேர் பண்ணுறதுக்கு, லவ் பண்ணுறதுக்கு நிறைய இருக்காங்க. அதாவது வந்து உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்களை சுற்றி இருக்கிறவங்க, ஃப்ரெண்ட்ஸ், ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து ஒரு ப்ளஸ்ஸும் இருக்குது. இது ஒன் ஆர் டூ அப்படின்னு சொல்லலாம், இந்த மாதிரி ஒரு கேட்டகரி. ஓகே, நீங்கள் டீப்பாக ஒரு விஷயம் திங்க் பண்ணுறீங்க, அதுக்கு வந்து ஒரு முட்டுக்கட்டை ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி எடுத்துக்கோங்க. பட் நான் அதை தாண்டி உங்களுக்கு வந்து ஒரு லவ் பண்ணுறதுக்கும் உங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கும் இருக்காங்க. அவங்கள கேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களோட மனசை வந்து கொஞ்சம் பேலன்ஸில் கொண்டு வாங்க. அது உங்களால் மட்டும்தான் முடியும். தேர்ட் சக்ரா. ஸோ இப்போதைக்கு நீங்கள் வந்து உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் உங்களுடைய ஒர்க்கிங்கில் இருக்கலாம். உங்களுடைய பேஷன், உங்களுடைய படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அதே மாதிரி சிலருக்கு இன்டைஜஷன் இருக்கலாம், அதே மாதிரி நெஞ்சரிச்சல் கூட இருக்கலாம் சிலருக்கு, அந்த மாதிரி தெரியுது. ஸோ சிலருக்கு வந்து ஸ்டொமக் பெயின் அந்த மாதிரியும் இருக்கலாம், சான்சஸ் இருக்குங்க. ஸோ கேர் பண்ணுங்கள், உங்களை கேர் பண்ணுங்கள். நிறைய தண்ணி குடிங்க, ஹெல்த்தி டயட் எடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல்
டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். அதுக்கப்புறம் உங்களை சுற்றி இருங்க, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸை பார்த்துக்கோங்க. அது மாதிரி உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஒரு நீங்கள் எப்படி இருக்கீங்க, உங்களுக்கு அந்த சிச்சுவேஷன் ஃபேவர் இல்லை. பட் ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி நடக்கணும் அப்படின்ற ஒரு திங்கிங் உங்களுக்கு போயிட்டுருக்கு. அது நீங்கள் சேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அது நீங்கள் அதை நினச்சி வருத்தப்பட்டுருக்கீங்க. அதில் எப்படி வேணாலும் இருக்கட்டும், நாம் அந்த அந்த இந்த லைஃப் பாத்தை பிடிக்கணும் அப்படின்ற ஒரு திங்கிங் உங்களுக்கு போயிட்டுருக்கு. பட் உங்களுக்கு அப்படி கிடையாது. லைஃப் பாத் அப்படின்றது இங்கே எப்படி இருக்குன்னா, உங்களுடைய சாய்ஸ் விட யூனிவர்ஸுடைய ஒரு ப்ரெசன்ஸ் அப்படின்றது இங்கே இருக்குது. அவங்க கொடுக்குற ஒரு லைஃப்பை நீங்கள் சூஸ் பண்ணுறது இல்லை இது பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு ஃபேவராக இருக்கும். அவங்க அதாவது எப்படி இருக்குது அப்படின்னா, நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு ஒரு சரௌண்ட்ஸ், ஓகே, இல்லை ஒரு அப்ரிஷியேஷன் அப்படின்றது கிடைக்கலாம். மற்றவங்க அன்னோன் பர்சன் அந்த மாதிரி ஒரு இது கிடைக்கலாம். ஆனால் நீங்கள் திங்க் பண்ணுறீங்கல்ல, அந்த ஒரு பூக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. பட் ஆனால் சுற்றி ஒரு கார்டனே உங்களுக்கு இருக்குது அப்படின்றதான் இங்கே மீனிங் வருது. ஸோ அதை யோசிங்க. அதே மாதிரி சில விஷயங்கள் யார்கிட்ட ஷேர் பண்ணணும், யார்கிட்ட ஷேர் பண்ணக்கூடாது, யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு இங்கே வருது. ஏன்னா பக்கத்தில் இருக்கிறவங்க ரொம்ப கூட பழகிறவங்களே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் க்ரியேட் பண்ணியிருக்கலாம். அது நீங்கள் ஒரு யூகிக்காமல் இருக்கலாம். அதனால தான் இந்த கார்டு உங்களுக்கு வந்திருக்கு. இல்லை அவங்க உங்களுடைய ஒரு சீக்ரெட்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கலாம். இல்லை அவங்க வேறுத்தவங்களுக்கு சொல்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரியெல்லாம் இங்கே வருது. ஓகே, இது சைலண்ட் கில்லர் அப்படின்ற மாதிரி இங்கே வருது. ஸோ அந்த மாதிரி அவங்க பண்ணிகிட்ருப்பாங்க. அதை கொஞ்சம் கவனிங்க, யார் அப்படின்ற மாதிரி கவனிங்க. இல்லை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எப்படி நீங்கள் அந்த பர்சன்ட்டை அவாய்ட் பண்ணிக்கணும், இனிமேல் நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி நடந்துக்கோங்க. ஓகே, ஸோ மற்றபடி ஓவரால் நீங்கள் உங்களுடைய பேஷன், உங்களுடைய ஒர்க்கிங்கில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் நினைக்கிற அந்த ஸ்ட்ராட்டஜி இப்போதைக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. ஸோ எதை இப்போ கையில் இருக்கோ, எப்படி நீங்கள் கொண்டு போகணும், அதை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ பைல் 2 இந்த ரெட் கலர் சூஸ் பண்ண உங்களுடைய ரீடிங். ஸோ உங்களுக்குரிய மெசேஜ் Third chakra, Archangel Samuel. Blossoming abundance, financial constraints, hostilities, angel of love, healer of the ages, or God, the world அப்படின்றது வந்திருக்கு. ஓகே, ஸோ ஓவராலாக உங்களுக்கு இங்கே ஏஜ் 37, 30+, 50+, 40+, 26, 49, 51, 29 அப்படின்றது வந்திருக்கு. இங்கே மெயினாக எப்படி இருக்குன்னா, ப்ளஸ் அண்ட் மைனஸ் கலந்தே இருக்குது. ஸோ ஒரு ஒர்க்கிங் அப்படின்னா ஒரு ஹெவியாக ஒர்க்கு போயிட்டுருக்கலாம் உங்கள் லைஃப்பில். நீங்கள் ஒரு கோல் ஓரியன்ட் பர்சன். ஸோ நீங்கள் ஏதோ ஒரு நினச்சிருக்கீங்க, அதை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. பட் ஆனால் அட் ப்ரெசன்ட் உங்களுக்கு சில விஷயங்கள் ஃபேவராக இல்லை. கொஞ்சம் கஷ்டப்பட வச்சு அதுக்குரிய ஒரு ரிட்டர்ன் அப்படின்றது கொடுக்குற மாதிரி இங்கே வருது. பட் ஆனாலும் நீங்கள் அது எப்படி நீங்கள் கொண்டு போகணும் அப்படின்னா, ஒரு சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுங்கள். உங்களுடைய ஃபுல் டெடிக்கேஷன் அந்த விஷயத்தில் கொடுங்க. ஓகே, அதில் ஒரு சக்ஸஸ் கண்டிப்பாக இருக்குது. இப்போதைக்கு அது கொஞ்சம் கஷ்டம் கொடுக்குற மாதிரி இருக்கலாம், ஹெவியாக இருக்கலாம். ஓகே, இல்லை மனசு அதில் ஒரு கோஆப்ரேட் பண்ணாத ஒரு சுச்சுவேஷன் இருக்கலாம். நீங்கள் எமோஷ்னல் பெருசாக இங்கே காமிக்கலை, மணி வைஸ் காமிச்சிருக்கு, உங்களோட ஒர்க்கிங்கில் காமிச்சிருக்கு. ஏதோ நீங்கள் ஒரு பெருசாக ஆசைப்படுறீங்க, அதாவது ஒரு ஒரு லைஃப்பில் நீங்கள் நினைக்கிற விஷயம், ஏதோ நீங்கள் அடையணும்னு நினைக்கிற விஷயம். ஓகே, அது மெயினாக எங்கள் வேலை, இல்லை நீங்கள் வாங்குகிற விஷயம், வீடு, இல்லை வாகனம், அந்த மாதிரி அந்த வண்டி சம்மந்தப்பட்ட விஷயம் அந்த மாதிரி தெரியுது. இல்லை ஒர்க்கில் ஏதோ ஒரு ஹையர் போஸ்ட், இல்லை ஒர்க் ஒரு ஃபேவராக இல்லாமல் இருக்கலாம். அந்த மாதிரியெல்லாம் இங்கே இருக்குது. இல்லை 2 ஜாப் போகிறவங்களா இருக்கலாம், அந்த மாதிரி இருக்குது. பட் இப்போதைக்கு சிச்சுவேஷன் கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன் அப்படின்றது இருக்குங்க. சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கலாம், ஒரு சில விஷயங்கள் சகிச்சுக்கிட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி, இல்லை சில விஷயங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு போயிட்டுருக்கலாம். சிலருக்கு உங்களுக்கு ஹெல்த் கொஞ்சம் பெருசாக ஒரு ஹெல்த்தியாக எனக்கு தெரியல. ஓகே, அந்த மாதிரியும் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி
கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் நினைக்கிற விஷயம். ஏன்னா வந்து ஃபைனலாக உங்களுக்கு வந்து என்ன வந்திருக்கு, வேர்ல்டு வந்திருக்கு. ஸோ இந்த ஒரு ஒரு சைக்கிள் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது இது எவ்வளவு டைம் அப்படின்றத நான் இங்கே சொல்லலை. இங்கே வந்து ஒரு பீரியட் இருக்குது, ஒரு சைக்கிள் போயிட்டுருக்கு உங்களுக்கு. அந்த சைக்கிள் இந்த லைஃப்பில் இந்த டைமில் வந்து முடியும் பட்சத்தில் ஒரு நியூ சைக்கிள் ஸ்டார்ட் ஆகும். அது வரைக்கும் இந்த ஒரு ஸ்டேஜ் உங்களுக்கு போயிட்டுருக்கலாம். மேபி ஒரு ஒரு அப்ஸ் அண்ட் டவுன் அப்படின்றது இங்கே இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து ஒரு ஜென்ரல் ரீடிங் தான், சுட்டாரவங்க எடுத்துக்கோங்க. ஆனால் கார்ட்ஸ் அந்த மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ அது வரைக்கும் உங்கள் சுற்றி இருக்கிறவங்கள, உங்கள் ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸில், அதே மாதிரி வந்து உங்களுடைய ஹெல்த் சைடில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து கொஞ்சம் வந்து ஃப்ரீயாக பாருங்கள். அதாவது வந்து ஒரு மனசை வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக வைங்க. ஏன்னா இங்கே வந்து ஹீலர் ஆஃப் தி ஏஜ் ஹீல் பண்ணிக்கோங்க. பெருசாக எதுவுமே வந்து ஒரு எமோஷ்னலி ஒரு இது பண்ணிக்காதீங்க. மேபி நீங்கள் வந்திருப்பீங்க நிறைய விஷயத்துலேருந்து ஒரு எமோஷ்னல், ஏன்னா இங்கே எமோஷ்னல் கார்டே வரல. உங்களுடைய ஒரு விஷ் என்ன அப்படின்னா, நீங்கள் ஆசைப்படுற விஷயம் கிடைக்கணும். நடக்கிற ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அந்த விஷயத்துக்காக நீங்கள் ஒரு உழைச்சிட்டு இருக்கீங்க ஒரு லைஃப்பில். ஸோ அதை தான் நீங்கள் தேடிட்டுருக்கீங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. கண்டிப்பாக இந்த ஸ்டேஜ் நீங்கள் முடியும் போது ஒரு நியூ சைக்கிள் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஸோ வருத்தப்படாதீங்க. ஸோ தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.